ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை ஃபினான்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷேர்னால் என்ன. சரி, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும். ஆனால் அவர் கையில் இருக்கிறது 50,000 ரூபா தான். மிச்சம் இருக்கிற 50,000 ரூபாயை 50 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட் 1,000 ரூபான்னு சொல்லிவிட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறாரு. நீங்கள் 1,000 ரூபா கொடுத்து அதில் ஒரு பகுதியாக வாங்குறீங்க. அது மாதிரி 49 பேர் மிச்சம் பகுதிகளை வாங்கிடுறாங்க. நீங்கள் அந்த பேக்கரியோட ஒரு ஓனர் ஆகுறீங்க அந்த 1,000 ரூபா மதிப்புக்கு. பேக்கரி நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட 1,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதிகமாகும். இல்லை பேக்கரி நல்லா பண்ணலை, அது நஷ்டத்தில் போகுதுன்னு சொன்னால் நீங்கள் முதலீடு செஞ்ச 1,000 ரூபாயோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். அதையவே அப்படியே ஒரு கம்பெனிக்கு கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனியோட ஒரு பகுதி, அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பங்குன்னு சொல்லலாம். ஒரு பங்கு நீங்கள் வாங்கணும்னா 1,377 ரூபா 60 பைசா கொடுத்து ஒரு பங்கு வாங்கலாம். நீங்கள் என்ன ஆகிறீங்கன்னா லிட்டரலி இந்த கம்பெனியோட ஒரு முதலாளி ஆகுறீங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முதலாளி ஆகிறீங்க. கரெக்டுங்களா? இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் நீங்கள் போட்ட பணத்தில். இல்லை கம்பெனி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சு, இல்லை கொஞ்சம் நஷ்டம் வந்துடுச்சுன்னு சொன்னால் உங்களோட முதலீட்டோட வேல்யூ குறைஞ்சி போயிடும். எதுக்கு ஒரு கம்பெனி முதலீடு கேட்கணும்? எப்படி அவங்க கேட்குறாங்க? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைங்கிறத ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஷேர்ஸை. முதல் தடவையாக அவங்க எங்களுக்கு பணம் வேணுங்கிறத அறிவிக்கிறதுக்கு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அப்போ வாங்கும்போது அந்த முதலீட்டாளர்கள் கொடுத்த பணத்தை வச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி கட்டுவாங்க, சம்பளம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸை லாபகரமாக்கிறதுக்கும் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. முதலீட்டாளர்கள் ஏன் முதலீடு பண்ணணும் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னால், நான் முதலீடு பண்ண கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நான் போட்ட முதலீட்டோட வேல்யூ மேலே ஏறும். அது ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல முதலீடாக பார்ப்பாங்க. அப்புறம் நல்ல லாபம் கிடைச்சது கம்பெனிக்குன்னு சொன்னால் வருஷம் டிவிடெண்ட் அப்படின்னு தருவாங்க. அதாவது லாபத்தில் ஒரு பங்கை பிரித்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அது டிவிடெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வருஷம் ஒரு இன்கம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மெயினாக அதுக்காக தான் பார்க்க வராங்க. எல்லாருக்கும் ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஷேர்ஸ் வாங்குறதுன்னு சொன்னால் ஒரு சூதாட்டம் மாதிரி, இல்லை பணமெல்லாம் போயிடும், ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மை கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம ஷேர் வாங்குகிறோன்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் ஒரு பகுதியை வாங்குகிறோம். அந்த கம்பெனி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஒரு திறமையான மனிதர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதை நம்பி நம்ம வாங்குகிறோம். அதனால் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குகிறோன்னா நம்ம ஒரு நல்ல முதலீட்டாளர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் போட்ட பணமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம போட்ட பணம் மேலே ஏறலாம், கீழே இறங்கலாம். சரிங்களா? நீங்கள் பொறுமையாக லாங் டேர்மில் பண்ணுறவங்களா இருந்தால் கம்பெனியோட இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கிராஃப் பார்க்குறீங்க. 2006 உங்களோட வேல்யூ 250 ரூபா இருந்தது, இப்போ 1,377 ரூபா இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரவங்க, அதை பொறுமையாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வாங்கிட்டு அடுத்த வாரமே எனக்கு லாபம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஷார்ட் டேர்மில், அது குறுகிய காலத்தில் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது, அது எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷேர்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக தான். நான் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் ஒரு சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. முதலீட்டாளர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய சர்டிஃபிகேட் எதுவும் கிடையாது. ஆனால் இது ஒரு எஜுகேஷ்னல் வீடியோவாக, ஒரு ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.